இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. ஹாய் நண்பா நண்பீஸ். இது ஆச்சரியக்குரிய யூடியூப் சேனல். உங்கள் ஜனநாயகன் ரவி. நம்ம இந்த நாள்ல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது டே ஒன்ல அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அன்னைக்கு டே ஒன்னுல பதவி பிரமாணம் செய்ததுக்கு அப்புறம் பேசின பேச்சுல ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது? வெள்ளை அறிக்கை. மக்களோட அந்த டிரான்ஸ்பேரன்சியா இருக்கணும் அப்படிங்கிற அந்த வெள்ளை அறிக்கையை குறித்து பேசினாரு. அது இப்ப வெளி வந்ததுக்கு அப்புறம் எதிரணிகளுடைய அந்த கலக்கம் இதெல்லாம் இருக்கு. அது குறித்து உண்மை நிலையை நம்ம என்னங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போவோம். வெள்ளை அறிக்கை அப்படின்னா சாதாரணமா நம்ம என்ன சொல்லுவோம்? அதாவது ஆட்சியில உள்ள அந்த அரசு தன்னுடைய நிதி நிலைமை அல்லது ஒரு முக்கிய பிரச்சனைய குறித்த உண்மையை மறைக்காம வெளிப்படையாக அறிவிக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ ஆவணம் தான் வெள்ளை அறிக்கை. அதாவது வரவு செலவு கணக்கு, மாநிலத்துடைய ஒட்டுமொத்த கடை, வட்டி சுமை, இப்போ கையில எவ்வளவு நிதி இருக்கு, இதை எல்லாத்தையும் துல்லியமா பிரதிபலிக்கிற கண்ணாடின்னு கூட சொல்லலாம். இந்த வெள்ளை அறிக்கைக்கு தேவையான தரவுகளை யாரு கொடுப்பாங்கன்னா, அதை சார்ந்த அந்த துறை சார்ந்த வல்லுநர்களும் நடுநிலையான நிபுணர்களும் திரட்டுவாங்க. ஓகேங்களா? இன்னொன்னு என்னன்னா, இந்த வெள்ளை அறிக்கை மூலமாக கடந்த ஆட்சியில நிதி மேலாண்மை இப்படி இருந்துச்சுன்னுங்கிறதும், அதே நேரத்துல இனி வரக்கூடிய அந்த புதிய கட்சி அதை எப்படி அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படிங்கிறதையும் மக்கள் நேரடியாக தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகேங்களா? அதுலயும் இன்னொரு விஷயம் எப்படின்னா, இந்த வெள்ளை அறிக்கைங்கிறது 2026ல விஜயண்ணன் கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தாவக வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் இதான் ஃபர்ஸ்ட் வந்ததான்னு கேட்டா இல்ல. மேக்சிமம் எல்லா ஆட்சி காலத்திலயும் இந்த வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. அது எப்படின்னா அவங்களுடைய எவ்வளவு இருப்பு வச்சுட்டு போயிருக்காங்க, எவ்வளவு வட்டி கட்டணும், இந்த மாதிரி காரியங்கள் தான் இருக்கும். அது எல்லா ஆட்சி காலத்திலயும் நடக்கிறது தான். ரெண்டாவது 2021ல டிஎம்கே ஆட்சி அமைக்கும் போது, அதாவது ஏடிஎம்கே எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி தோற்றதுக்கு அப்புறம் ஸ்டாலின் ஐயா ஜெயிச்சாரு. அப்ப அவர் முதல் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்தார். ஓகே. அடுத்து இப்ப அவங்க இருப்பு எவ்வளவு வச்சுட்டு போனாங்கன்னா 5.1 லட்சம் கோடி. அந்த வெள்ளை அறிக்கையில யாரு புதுசா ஆட்சிக்கு வந்தார்ல, யாரு ஸ்டாலின் ஐயா ஆட்சிக்கு வரும்போது கடன் தொகை 5.1 லட்சம் கோடி இருப்புல இருந்துச்சு. இப்ப இப்ப இவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்திருக்காங்க. அதுல மேலோட்டமான ஒரு இது இருக்கு. 10 லட்சம் கோடின்னு சொல்றாங்க. அதை குறித்து நம்ம விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வெள்ளை அறிக்கையில எதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கு உள்ள இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சில காரியங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு வருவாய் பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரெவென்யூ டெபிசிட். இந்த வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப நான் டெய்லி சம்பளம் 1000 ரூபாய் வாங்குறேன். ஆனா எனக்கு டெய்லி செலவு 1100 ரூபாய் ஆகுது அப்படின்னா, எக்ஸ்ட்ரா 100 ரூபாய், அந்த 100 ரூபாய் தான் ரெவென்யூ டெபிசிட். அதாவது வருமானத்துக்கு அதிகமா வருது இல்ல, செலவு வருது இல்ல, அந்த செலவை கணக்கிடுறது பேர் தான் ரெவென்யூ டெபிசிட். அதே நேரத்துல இன்னொரு ஒரு பாயிண்ட் அவங்க அதுல யூஸ் பண்றாங்க. அது என்னன்னா பிஸ்கல் டெபிசிட். அது அது என்னன்னா நிதி பற்றாக்குறை. அது ஆண்டு கணக்குல எடுப்பாங்க. இது அன்றாட செலவுகள் ரெவென்யூ, இது ஆண்டு கணக்குல எடுப்பாங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு இதை சொல்லணும்னா, ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, அந்த வீடு கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் ஆகுது அப்படின்னா, அது தோராயமா அந்த இதுக்கு அந்த பட்ஜெட் இது பண்ணுவாங்க. 10 லட்சம் இருந்தா அந்த வீடை கட்டிடலாம் அப்படின்ட்டு. அப்ப நம்ம அனுதினமும் நம்ம அதுக்கு வேலைக்கு ஆள் வருவாங்க, அது சிமெண்ட் வாங்கணும், அதுக்கு அந்த கம்பி இதெல்லாம் இருக்குல்ல. அதே மாதிரி அவங்களுக்கு வர்றவங்களுக்கு செலவு, அந்த காசோ இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா, அதெல்லாம் வருவாய் பற்றாக்குறையில வரும். இதுல இந்த ரெவென்யூ டெபிசிட் அதிகம் இருந்துச்சுன்னா, அதாவது போதுமான வருமானம் ஈட்டவில்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? வருமானம் இல்லாம அதிகமா செலவு நடக்குது அப்படிங்கிறது இது. அதே நேரத்துல குறைவா இருந்துச்சுன்னா கட்டுக்குள்ளதான் இருக்குங்கிற மாதிரி ஒரு கணக்கு. அதே நேரத்துல அதிகமா செலவினங்களை விட வருமானத்தை நம்ம கூட்டியிருக்கோம் அப்படின்னா அதை சர்ப்ளஸ்ங்கிறாங்க. ரெவென்யூ சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த ரெவென்யூ டெபிசிட் எவ்வளவு இருக்கணும்னு நமக்கு மத்திய அரசு சொல்லுது அப்படின்னா, ரெவென்யூ டெபிசிட் 0% இருக்கணும். 0%னா கொஞ்சம் கூடயும் இருக்கலாம், கொஞ்சம் குறைவாகவும் இருக்கலாம். ஆனா கொஞ்சம்
அதே நேரத்துல பிசிக்கல் டெபிசிட் இருக்குல்ல, நிதி பற்றாக்குறை. இது வந்து எவ்வளோ வர லிமிட் குடுக்குறாங்கன்னா, 3% வர லிமிட் குடுக்குறாங்க. 3%க்குள்ள இருக்கலாம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, 2021 திமுக அரசு வந்த உடனே குடுத்த வெள்ளை அறிக்கையில 5.1 லட்சம் கோடி இருப்பு இருந்ததா சொன்னாங்க. ஓகேங்களா? அடுத்து அவங்க தொடர்ந்து அவங்க எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க, ஒவ்வொரு வருஷமும் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வருஷம் அவங்க வந்து 6 பாயிண்ட் சம்திங் வந்து லட்சம் கோடி கடனுக்கு ஆயிருந்துச்சு. ஓகேங்களா? 2வது வருஷம் எவ்வளவு கடன் தொகைன்னா 6.8 லட்சம் கோடின்னு மாறுனுச்சு. அப்படியே தொடர்ந்து வாங்கிட்டு வரும்போது அந்த கடன் தொகை அதிகரிச்சுக்கிட்டே வருது. 4வது வருஷம் பார்த்தோம்னா 8.5 லட்சம் கோடி. இப்ப இந்த வெளியிட்டு இருக்கிற வெள்ளை அறிக்கை இருக்குல்ல, அதுல வந்து ஒரு 4 ஸ்டேட்ட கம்பேர் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டையும் சேர்த்து. ஓகேங்களா? ஒண்ணு வந்து குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா. கர்நாடகாவுடைய இது என்னன்னா 23.4ன்னு இருக்கு. ஆனா அதனுடைய ட்ராக் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, அந்த கடன் சுமை. ஓகேங்களா? அப்புறம் வந்து இது வந்து கடன் இது மட்டும். மகாராஷ்டிரா வந்து 19.7. ரொம்ப கம்மியானது வந்து குஜராத், குறைவான கடன் வாங்கியிருக்காங்க. கர்நாடகா வந்து இப்ப அது குறிப்பா சொல்லணும்னா, கர்நாடகா வந்து 100 ரூபாய்க்கு 16 ரூபா வட்டி கட்டுறாங்க. 100 ரூபாய்க்கு 16 ரூபா கர்நாடகம் வட்டி கட்டுது. குஜராத் வந்து 100 ரூபாய்க்கு 12 ரூபா வட்டி கட்டுது. 88% வந்து 88 ரூபா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பணத்துல அந்த மக்களுக்கு உண்டான நலத்திட்டமோ, இல்ல வளர்ச்சி பாதையோ, பாதை போடுறதோ, பாலம் கட்டுறதோ, இப்படி எக்ஸ்ட்ரா அந்த வருவாயை பெருக்கக்கூடிய இதுலயும் அவங்க அதை செலவு பண்ணிக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுடைய இது எப்படி இருக்குன்னா, இந்த வெள்ளை அறிக்கையின்படி 100க்கு 23 ரூபா வட்டிக்கு கொடுக்கணும். அது என்னங்கிறத நம்ம லாஸ்டா பார்ப்போம். இதுல வந்து குஜராத் உடைய இது எப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து ரெவென்யூ டெபிசிட் பதிலா ரெவென்யூ சர்ப்ளஸ்ல இருக்காங்க. ஏன்னா தான் வருமானத்துக்குள்ள கடன் வாங்கி அந்த அந்த வருமானத்துக்குள்ளேயே அந்த வாங்கின கடனுக்கு வட்டி கட்டிடுறாங்க. அந்த மத்த காரியங்களையும் பாத்துக்கிறாங்க. அதனால அவங்க கொஞ்சம் சர்ப்ளஸ்ல இருக்காங்க. யூபியும் அப்படிதான், உத்தரப்பிரதேசம் அப்படிதான். ஆனா அவங்களுக்கு கொடுக்குற ஒரு இது என்னன்னா, அந்த காசையும் நீங்க மக்களுக்கு செலவு பண்ணுங்க, நலத்திட்டங்களோ இல்ல ஏதோ வளர்ச்சி பாதைக்கு நீங்க செலவு பண்ணுங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். இப்ப என்ன காரியம்னா, அதாவது குஜராத்துடைய இது வந்து 17.6. அதே நேரத்துல மகாராஷ்டிரா 19.7. அதே நேரத்துல கர்நாடகா 23.4. ஆனா தமிழ்நாட்டுடைய இது வந்து 28.3. அதுலயும் கர்நாடகா 23.4 இருந்தாலும் அவங்க படிப்படி அவங்க அந்த ட்ராக் அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனா நமக்கு அது ஏறும் விதத்துலதான் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு கர்நாடகா வந்து 100 ரூபாய்க்கு அவங்க 16 ரூபா கடனுக்கு வட்டி மட்டுமே கொடுக்குறாங்க. அப்படின்னா மீதி காசுல அவங்க அவங்களுடைய காரியங்களை செலவுகளை பண்ணிக்கலாம். குஜராத் வந்து 100க்கு 12 ரூபாய் வட்டி கட்டியே ஆகணும். ஆனா மீதி 88 ரூபாய் இருக்கு. இந்த 88 ரூபாயில அவங்களுக்கு உண்டானதை பாத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த பாலம் கட்டுறது, பாதை போடுறது, வளர்ச்சி பாதை, இந்த மாதிரி எல்லா காரியங்களும் பண்ணிடலாம். மகாராஷ்டிரா வந்து எப்படின்னா 100க்கு 10. 100 ரூபான்னா வருமானம் வருதுன்னா அதுல 10 ரூபா வட்டியை கட்டணும். தமிழ்நாடு வந்து 100க்கு 23. இப்ப வந்து சொந்த வரி வருவாயின்னு ஒரு செக்டர் இருக்கு. அதாவது SOTR அப்படிம்பாங்க. அது வந்து ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு சொல்லுது. என்னன்னா, அந்த மாநில வருவாயை பெருக்கிறது சொந்த இது உடைய அந்த பெர்சன்டேஜ். ஓகேங்களா? அதிகரிக்கிற எவ்வளவு வருமானம் வருதுங்கிறது பார்க்கும்போது 2022, 23 பாக்குறோம்னா 6.33, 6.22, 5.78, இப்ப வந்து 5.45 அப்படின்னு படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி SOTRங்கிற அந்த இது வந்து நமக்கு மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. இதுதான் இந்த வெள்ளை அறிக்கையுடைய இதா இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா கமிட்டி எக்ஸ்பென்சர்னு இருக்கு. அந்த இதுக்கு வந்து கண்டிப்பா கட்டியே ஆகணுங்கிற மாதிரி. இப்ப நம்ம வீடு இருக்குன்னா, வீட்டுல சமையல், இந்த மளிகை பொருள் வாங்குறதா இருக்கட்டும், அரிசி பருப்பு, இது மின்சாரம், இதெல்லாம் கமிட்டடு இது. அது கண்டிப்பா கட்டியே ஆகணும். ஒரு கடனோ இல்ல ஃப்ரெண்டு கிட்ட வாங்கியிருக்கோம், கைமாத்துக்குன்னு வாங்கியிருக்கோம், அதெல்லாம் வந்து நம்ம சொல்லிக்கலாம், இல்ல கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். ஆனா இது கட்டியே ஆகணும். அப்படித்தானே? மின்சாரத்தை இது கட்டலன்னா அவங்க
அவங்க கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும். இன்னொன்னு இப்ப கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்குன்னா, கவர்மெண்ட் ஆபீஸுக்குன்னு சில பில்டிங் வந்து வாடகைக்கு இதா இருக்கும். அப்புறம் அங்கேயும் மின்சாரம் இருக்கும். அங்க பேப்பர், பென்சில், வாகனம் கண்டிப்பான செலவுன்னு இருக்கும்ல. அது கண்டிப்பா கட்டி தான் ஆகணும். இப்படி கட்டக்கூடிய அந்த கமிட்டட் எக்ஸ்பென்சர் உடைய பெர்சன்டேஜ பார்த்தோம் அப்படின்னா, அத குறித்து டீட்டெயிலா பார்த்தோம்னா, மகாராஷ்டிராவுக்கு 49.3% அவங்க அந்த இது கட்டியே ஆகணும். கமிட்டட் எக்ஸ்பென்சர செலவு பண்ணியே ஆகணும். அப்படின்னா 49.3ன்னா கிட்டத்தட்ட ஒரு 50%க்கு மேல அவங்க அந்த பணத்த மத்த காரியத்துக்கு அவங்க பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்துல குஜராத்துடைய இது எப்படின்னா 44.6 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு ரூ. 55 தாண்டி அவங்களுக்கு இருக்கு. செலவு பண்றதுக்கு இருக்கு. அதே நேரத்துல கர்நாடகாவும் அதே சேம் தான் 44.6%. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ரூ. 55 இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுடைய நிலை என்னன்னா 62%. ஒவ்வொரு ரூ. 100 இந்த கமிட்டட் எக்ஸ்பென்சர் ஆக நம்ம ரூ. 100 ரூ. 62 செலவு எடுத்தே வச்சு ஆகணும். இதுக்கு அடுத்துதான் அதுல உள்ள மீதி பணத்துல தான் சம்பளம், மித்த வளர்ச்சி பாதைக்குன்னு எல்லாம் இந்த நலத்திட்டமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும் எல்லாம் பண்ணி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கும். ஓகேங்களா? இப்ப வந்து குஜராத்தை பொறுத்தளவுக்கு இந்த உள்கட்டமைப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து கிட்டத்தட்ட 2.86% வந்து அவங்க முதலீடு செய்யறாங்க. அவங்க சொந்த வருமானத்துல இருந்து வர்றதுல உள்கட்டமைப்புக்காக 2.8686% வந்து அவங்க முதலீடு செய்யறாங்க. ஆனா தமிழ்நாட்டுடைய நிலை என்ன தெரியுமா? 1.44% தான் நம்ம செலவு பண்ண முடியும். இன்னொன்னு பார்த்தோம்னா, அதான் நம்ம ஏற்கனவே ஆரம்பத்துல பார்த்தோம்ல, அந்த பிஸ்கல் டெபிசிட் வந்து 3% வர நமக்கு வந்து நம்மளுடைய கோலா வச்சிருக்கிறது 3%. ஓகேங்களா? ஆனா இது தொடர்ந்து எப்படி இருக்குன்னா 3.56, 3.46, 3.25ன்னு ஒவ்வொரு வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்துருச்சு. அதாவது ஆரம்பத்துல 3.56 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3.46 மாறுனுச்சு. அப்புறம் 3.25 மாறுனுச்சு. என்ன நினைச்சாங்க எது நினைச்சாங்க தெரியல. லாஸ்ட் வருஷத்துல 3.77. இப்ப என்னன்னா நமக்கு இப்ப பொதுவா என்ன நம்ம பேசும்போது என்ன சொல்றோம், 10 லட்சம் கோடி கடன் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இது மேலோட்டமான பார்வை தான். ஆனா உள்ளபடி சொல்ல போனா 13.18 லட்சம் கோடி கடன்ல இருக்கும். இதுல வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 3 லட்சம் கோடி என்னன்னா மின்சாரத்துறை. மின்சாரத்துறைக்கு மாத்திரமே 2.47 லட்சம் கோடி கடன்ல இருக்கும். அடுத்து மாநில போக்குவரத்து, தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப சங்கம் மற்றும் இதர கடன் சொல்லிட்டு மொத்தமா 13.18 லட்சம் கோடியில நம்ம இருக்கோம். ஓகேங்களா? இப்ப இந்த வெள்ளை அறிக்கையில இதான முக்கியமான 3 காரியங்களை மட்டும் பார்க்கிறோம். இது ஏன் இந்த மத்த மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது ஏன் இவ்வளவு மோசமா போனுச்சு அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம இப்ப ஒரு 3 காரியங்களை மட்டும் இப்ப மாத்திரம் பார்ப்போம். ஆனா இந்த இடைக்கால பட்ஜெட்ல பொய்யான தகவலை கொடுத்தீங்க பாத்தீங்களா? அதாவது 3%க்குள்ள அந்த பிஸ்கல் டெபிசிட்ட கொண்டு வந்துருவோம், கட்டுமையா வீழ்த்திடுவோம் அப்படி இப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா? இப்ப கிட்டத்தட்ட 3.77ல இருக்கு. ஆனா அது கிட்டத்தட்ட 4.5% போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், இன்னும் இந்த திமுகவுக்கு முட்டு கொடுக்குற நபர்களுக்கு சொல்றேன், வாரே வாவ். இருங்க நான் கொஞ்சம் நோட்டை பாத்துக்கிறேன். கடனா வாங்கி வச்சிருக்காங்க, கண்ட மேனிக்கு வாங்கி வச்சிருக்காங்க. இப்ப எல்லாம் பார்த்து சொல்ல வேண்டியதா இருக்கு. என்னங்களா நீங்க? அதாவது ஒரு விஷயங்க, இந்த எதுக்கு இவங்க கத்துறாங்க, கதறாங்க, சிக்குறாங்க, சீரழிறாங்கன்னு பார்த்தா வாங்கி வச்ச கடன் அப்படி எப்படி ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, நரி ஊருக்குள்ள வர்றது தப்பு, இதுல ஊழ விட்டுக்கிட்டு வருதுன்னாங்கல்ல. இப்பதான் தெரியுது அந்த ஊழ விட்ட கதையெல்லாம் ஏன் அப்படிங்கிறது. இந்த வெள்ளை அறிக்கை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய நிதி பற்றாக்குறை ரொம்ப இதுவரை வரலாறை சந்திக்காத அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கு. முந்தைய ஆட்சி காலத்துல இருந்த திமுக அரசு இப்பொழுது இந்த தமிழ்நாட்டின் நிதி நிலைமையை இந்த அளவு மோசமா கொண்டு போனதுக்கு மூணு காரியங்களை நம்ம பார்ப்போம். அதுல ஒண்ணு, 5.1 லட்சம் கோடி கடனை கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடனா உயர்த்தினதுதான். ஓகேங்களா? இது ஒரு பெருமையா இருக்கு. அப்படி பெருமை வேணா பாராட்டிக்கலாம். 2வது, கொரோனா காலகட்டத்துல இருந்த வரி வருவாயை விட, அதாவது அந்த
ஸ்டேட் ஒன் டேக்ஸ் ரெவன்யூன்னு சொல்லக்கூடிய SOTR உடைய அது வந்து ஆண்டுக்கு ஆண்டு குறைஞ்சு கொண்டே வந்திருக்கு. இது வந்து என்னன்னா சொந்த வரி வருவாய அதிகரிக்க முடியாம வருமானத்துக்கு ஏற்ற செலவு செய்யாம வருமானத்துக்கு அதிகமா இவங்க செலவு செஞ்சது மட்டும் இல்ல, அந்த கடனை கட்டுறதுக்கு உண்டான வருமாயையும் இவங்க பெருக்கல. ஏன் அப்படின்னா எல்லாம் திருட்டுத்தனம் தான். ஊழல், கமிஷன் இதுதான் காரணம். உதாரணத்துக்கு நம்ம மின்சார வாரியத்தை மட்டும் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. தமிழக மக்களுக்கு உண்டான தேவையான அந்த மின் உற்பத்தியை இவங்க பண்ணாம ஒரு யூனிட்டுக்கு ரூ. 3 அவங்க வந்து அதை வாங்கினது பிரைவேட்ல ரூ. 8 வாங்கினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான். அதாவது ரொம்ப சிம்பிள். இப்ப அதானி எல்லாம் வந்து அங்க மகாராஷ்டிராவுல இப்ப குடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ரூ. 6 கொடுப்பாங்க. ஆனா நமக்கு ரூ. 8 மாதிரி கணக்கு. ஏன் அப்படின்னா இவங்க ஃபுல்லா கமிஷன். ஏன்னா இவங்க கமிஷன் பண்ணி தானே வச்சிருந்தாங்க. ஒரே கமிஷன் கலெக்ஷன் இது மட்டும் தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால இந்த அளவுக்கும் ஏறி இருக்குங்கிறதும் அந்த டபுள் மடங்கு ஆக்குனாங்களே அதுவும் ஒரு காரணம். இது எல்லாத்தையும் விட்டுருங்க. கடைசியா அந்த 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆண்டுடைய தொடக்கத்துல இவங்க ஒரு இடைக்கால பட்ஜெட் ஒண்ணு போட்டாங்க. ஓகேங்களா? இடைக்கால பட்ஜெட் போட்டாங்க. அந்த இடைக்கால பட்ஜெட்ல அவங்க வாங்கின கடன் மட்டுமே 1.50 லட்சம் கோடி. ஓகேங்களா? 1.5 லட்சம் கோடி வந்து அந்த கடைசி அந்த இப்ப ஜனவரி மாசம் பண்றாங்கன்னா அங்க 3 மாசம் தான் அவங்க இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஓகேங்களா? அந்த கடைசி நேரத்துல அவங்க மொத்தமா இவ்வளவு கடனை வாங்கி வச்சிருக்காங்க. 1.5 லட்சம் கோடி கடன். அடுத்து எவனோ வாரான் தானே அவன் பாத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி வந்தா இவங்க அப்படி இப்படின்னு பெரட்டி உருட்டி அப்படின்னு ஏதோ ஒண்ணு கொண்டு போயிருப்பாங்க. ஆனா இதுல ஒரு நன்மை என்னன்னா இந்த டைம் தாவேக்கா வெற்றி பெற்று இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டதுதான். இதே நேரத்துல அதிமுக வந்திருந்தாலும் எல்லாம் கூட்டு கலவாணித்தனமா தான் போயிருக்கும். ஓகேங்களா? ஆனா இப்ப இவங்க வந்ததுனால இவ்வளவுக்குள்ள மக்களுக்கு அதுலயும் ஃபர்ஸ்ட் எல்லாம் சாமானிய மக்கள் சட்டசபை இது காரியங்கள் எல்லாம் அவ்வளவுக்கு இது பண்றது இல்லை. இப்ப எங்க பார்த்தாலும் அந்த சட்டசபையில உள்ள காரியங்கள் எல்லாம் பேசுறாங்க, அதுக்கு பதிவு போடுறாங்க. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. சொல்ல போனா நானே ஒரு சாமானியன் தான். எனக்கு ஒண்ணும் தெரியாது. இதுக்காக இப்ப இந்த வெள்ளை அறிக்கைக்காக பிசிக்கல் டெபிசிட்னா என்னது, ரெவென்யூ டெபிசிட்னா என்ன, இப்ப நம்ம புதிய தாவேக்கா ஆட்சி வந்து வந்த உடனே அதையும் பண்ணிட்டாங்க. லைவ் இதுவும் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தவங்க இதுவும் அவங்க பண்ற காரியங்கள், அங்க கொட்டாய் விடுறது, அங்க பளிச்சம் காட்டுறது, இப்படி எல்லா காரியங்களும் தெரியுது. தூங்குறது அதெல்லாம் தெரியுது. அதனால அந்த ஒரு தோட்டத்துல வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சி இருக்கிற சாதாரண நபர்களுக்கும் இப்போ உள்ள சட்டமன்ற காரியங்கள் என்ன, ரெவன்யூ டெபிசிட்னா என்ன, நிதி பற்றாக்குறைன்னா என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிய வந்துருச்சு. உதாரணத்துக்கு நானே ஜனநாயகன்ற உங்களுடைய ஜனநாயகன் ரவிகே அப்படித்தான். ஆனா ஒண்ணு ஜெயம் ரவி ஒரு படத்துல சொல்லுவாருல்ல, கோமாளிங்கிற படத்துல என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த கதையில தான் இப்ப இருக்கு. நீங்க சட்டசபையில எல்லாம் லாஸ்டா பொய்யான தகவல் எல்லாம் கொடுத்தீங்களே, உங்களை என்ன பண்ணணும்னா அந்த உங்க வார்த்தையை என்ன பண்ணணும்னா ஓடுற தண்ணியில தான் எழுதி வைக்கணும். அந்த கடைசி ஆண்டுல கூட நீங்க இவ்வளவு இது வாங்குனீங்க பாத்தீங்களா? அப்பதான் ஒரு விஷயம் தெரியுது. எங்க ஊர்ல அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பழக்கமான வார்த்தை என்னன்னா, கூடிய யோக்கிய வாரம் செம்ப தூக்கி உள்ள வைனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் வர்றவன் அயோக்கியன், அதனால அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெருமாளை பாக்கெட்டுக்குள்ள போட்டு போன கதை தான் உங்க கதை. என்ன பண்ணி வச்சுக்கிட்டு என்ன வீர வாசனம் வீராப்பு. அதுலயும் என்னன்னா தனி ஒரு நபருடைய கடன், அதாவது தமிழ்நாட்டுல பிறக்கிற குழந்தை முதல் கொண்டு இறந்து போகக்கூடிய நபர்கள் வரைக்கும் தனி ஒரு நபருக்கு 1,28,000 ஒவ்வொருத்தர் தலையிலயும் இருக்கு என்றால் இது இப்ப இது 2021 நீங்க ஆட்சிக்கு வரும்போது எடப்பாடி அவர்கள் வந்து 47,000 கடன் வச்சிட்டாரு. 47,000 கடன் வச்சுட்டு ஏலம் போட்டு கூவிக்கிட்டு கிடந்தீங்க. ஊயின்னு அப்படியே அவரா கவுச்சுன்னு எழுமுனீங்க. ஆனா 1,28,000 வச்சிருக்கீங்களா, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இதுக்குதான் இவ்வளவு நாள் இவ்வளவு கூப்பாடா? ஆனா இது அவ்வளத்தையும் மன்னிச்சிடலாம். ஆனா எங்க அப்பத்தாவும் 1,28,000 கட்டுற மாதிரி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? டேய் என்ன சொல்றது, நீங்க மனசுல ஆள பதிய வச்சுக்கங்க. நீங்க
இனி அரசியல் அனாதையாக்கப்பட்டிருக்கீங்க. இப்பவே பட்டிருக்கீங்க. கூட்டணி கட்சிகளால கைவிடப்பட்டு அனாதையா தான் நிக்கிறீங்க. ஆனா இனி ஒருபோதும் நீங்க இப்படி வருவீங்க, ஆட்சி அமைப்பீங்க அப்படின்னு இனிமே நீங்க கனவு காணாதீங்க. அதனால திமுகவுக்கு முட்டு கொடுக்கறவங்க முதல்ல இந்த காரியங்களை தெரிஞ்சுக்கங்க. இந்த நிலையில இவங்க நம்மள வச்சிருக்காங்க. அதாவது அடுத்து யாரோ தானே வேணாம், இல்ல எவனோ தானே வந்தா சமாளிச்சுக்கலாம், இல்லைன்னா அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணி நம்ம ஒவ்வொருத்தன் தலைக்கும் 1,28,000 வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அத நீங்க யோசிங்க. பா 5 வருஷத்துல ஆண்ட்ராய்டு முதல் கொண்டு உருவிட்டாங்க. அதனால இன்னும் திமுகவுக்கு முட்டு கொடுக்கறவங்க கொஞ்சமாவது மனம் திறந்துங்க, மனம் மாறுங்க. நான் எவ்வளவு ஜாலியான ஆள் தெரியுமா? என்னையே இப்படி எல்லாம் பேச வச்சுட்டீங்களாடா. நான் ஏற்கனவே 5 குழுவுல 2 லட்சம் ரூபாய் கடன் தெரிஞ்சுக்கிருக்கேன். என்ன எப்படி கட்டுறது இன்னும் மொழி பிதுங்கி போயிருக்கேன். ஆனா இது எதிரில மேற்கொண்டு நானும் என் தலைக்கும் என் ஒய்ஃபு தலைக்கும் இப்ப கிட்டத்தட்ட 2.5 லட்சம் எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு. என்னங்களா நீங்க? ஆனா பேசி பேசியே ஆட்சிய புடிச்சீங்களா? பேச்சுல கெட்டிக்காரங்க தான்டா நீங்க. ஆனா பாருங்க இப்படி இருக்கு. ஆனா உங்க அப்பா எல்லாருக்கும் இந்த நிதின்னு சேர்த்தாங்க தெரியுமா? உதயநிதி, துன்ப நிதி, துயர நிதி. அப்பவே எனக்கு ஒரு டவுட் தான். எல்லா எல்லா நிதியையும் வீட்டுக்கு சுருட்டிட்டு போயிட்டீங்களா? இப்ப மகாராஷ்டிராவுடைய அந்த டெபிசிட்ல பார்க்கும்போது -0.7 வருது. ஓகேங்களா? கர்நாடகா -0.8% வருது. குஜராத் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கு. உபரியா கொஞ்சம் கையில எக்ஸ்ட்ரா வச்சிருக்கு. ஓகேங்களா? ஆனா தமிழ்நாட்டு இத பார்த்தா -2.2%. அடங்கொப்பத்தா பயல்களா! என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? பன்னி கடிச்ச பண்பட்டர் ஜாம் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்களேடா தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமைய. வாங்க நண்பா நண்பீஸ். இவ்வளவு நேரம் நம்ம அந்த வெள்ளை அறிக்கையை பத்தி பார்த்தோம். மொத்தத்துல இந்த வெள்ளை அறிக்கை நக்கிட்டு போன அறிக்கையா தான் இருக்கு. இருந்தாலும் நமக்கு ஆமா தப்பப்பா உப்ப போட்டு நக்கப்பாங்கிற கதையில தான் இந்த வெள்ளை அறிக்கை இருக்கு. இந்த மாதிரி தமிழகத்தின் நிதி நிலைமையை மோசமா வச்சுட்டு போயிருக்கிற திமுக காரவங்களா இருக்கட்டும், இல்ல திமுகவுக்கு முட்டு கொடுக்கிற அல்லு சில்லுகளாவோ இருக்கட்டும், அவங்க யாரும் இத குறித்து பேசவோ, நம்மளுடைய ஆட்சியை குறித்து, நம்மளுடைய அரசை குறித்து பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. மொத்தமா மக்களை சூறையாடிட்டு போயிருக்காங்க. அவங்களுடைய நம்பிக்கைய மொத்தமா மோசம் பண்ணியிருக்காங்க. நமக்கு 1 மாத காலம் முடிஞ்சிருக்கு. இன்னும் 59 மாதங்கள் இருக்கு. இன்னும் அநேக காரியங்கள் இப்ப உதாரணத்துக்கு அந்த குளங்களை தூர்வாடுறதுல கிட்டத்தட்ட 7,500 கோடி செலவு பண்ணியிருக்காரு. அதே நேரத்துல ஒரு லஞ்ச ஊழல், அதாவது ஒரு நர்சரி ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னா போன திமுக ஆட்சியில 25 லட்சம் கொடுக்கணும். ஆனா இந்த இதுல அதை ஃப்ரீயா பண்றாங்க. அப்ப இந்த லஞ்சம் இந்த இப்படி வாங்கலன்னா அது எப்படி தமிழ்நாடு அரசு உயரும்னு நீங்க கேக்குறீங்கல்ல? அது என்னன்னா, இப்ப அவங்க அவ்வளவுக்குள்ள லஞ்சம் கொடுத்திருந்தாங்கன்னா ஸ்கூல் ஆரம்பிக்க, அவ்வளவுக்குள்ள கட்டணத்தை உயர்த்துவாங்க. அது பொதுமக்கள் இதுலதான் வரும். அப்ப அதுக்கேத்த வருமானம் தேவைப்படும். அப்ப அவங்க தகுதிக்கு மீறி அங்க வாங்குறது, இங்க வைக்கிறது இப்படிலாம் இருக்கும். சோ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிக்கிட்டே இருக்கு. இந்த குறுகிய நாட்கள்லயே நம்ம அந்த மாற்றத்தை கண்கூடா பாக்குறோம். நம்ம நம்ம மீது மக்கள் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை காப்பாத்த இன்னும் நமக்கு இருக்கிறது 59 மாதங்கள் இருக்கு. மக்களும் தமிழக அரசோடு தலைவர் விஜய் அண்ணாவோட இணைந்து அந்த கோலை அடையிறதுக்கு நீங்களும் ஒத்துழைக்கணும்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அந்த கோலை அடையிறதுக்கு ஒரு குற்றமற்ற சமூகமா உண்டாகிறதுக்கு நாமளும் அரசாங்கத்துடைய எல்லா முயற்சிக்கும் நாமளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நான் நட்டுவேன் நிமித்துவேன்னு சொல்லிட்டு இப்படி ஏதாச்சும் அல்லு சில்லு வந்துச்சுன்னா இனிமே ஏத்துக்காதீங்க. இந்த வீடியோ முழுக்க திமுகவுக்கு முட்டு கொடுக்கறவங்களுக்காக மாத்திரம்தான். அப்படி முட்டு கொடுக்கிற நபர்களா இருந்தாலும் திருந்துங்க, திருந்தலைன்னா வருந்துவீங்க. ஆச்சரியக்குறி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல சந்திப்போம். உங்கள் ஜனநாயகன் ரவி. பாய் பாய். தமிழக வெற்றி கழகம்.